பாதை. வாழ்விலே நிறைய பாதைகளை நாம் பார்த்திருப்போம், சந்தித்திருப்போம். ஆனால் பரமன் இயேசு விட்டு சென்ற பாதையோ சிலுவை பாதை. அதிலே மனித வாழ்வின் உண்மைகளையும் வாழ்வின் யதார்த்தங்களையும் பலரின் செயல்களின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றார். எந்த ஒரு இடையூறு இல்லாமல் எளிதாகவும் சுலபமாகவும் பலர் நடந்து செல்வதற்கு அமைக்கப்படுகின்றது தான் பாதை. ஆனால் இயேசு சென்ற பாதையோ கரடு முரடானது, வலிகளால் நிறைந்தது, காயத்தினால் ஆனது, பலரின் வேதனைகளால் உள்ளாக்கப்பட்டது. அந்த பாதையை இயேசு நடந்தார். நம்மையும் பார்த்து, மகனே, மகளே, நான் நடந்து புதிய பாதை ஏற்படுத்தினேன், நீயும் என்னோடு சேர்ந்து நடப்பாயா என்று அழைப்பு விடுக்கின்றார். வாருங்கள், பரமனின் பாதையில் அவரோடு சேர்ந்து பயணிப்போம். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன்.